HTML அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேலண்டர். கேலண்டரோட கோடு வந்துட்டு நிறையா இருக்கிறதுனால நான் முன்னக்கூட்டியே வந்து போட்டேன். உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன கோடு எது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வழக்கமாக நம்ம போடுற மாதிரி HTML ஹெட்டு டைட்டில் போட்டாச்சு, ஹெட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி, அதுக்கு அடுத்தது H1 டேக். H1 டேக் நம்ம வந்து போட்டோன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம தனியாக கொடுத்துடலான்னு நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து H1 டேக் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா நவம்பர் 2023 அப்படின்னு போட்டிருக்கேன். அதை வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே அவுட் பேஜில் வர்றது. டேபிள் பார்டர் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1ங்கிறது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, இந்த பார்டரோட சைஸ் இருக்குல்ல 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்து இது கணக்கில் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தின்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். இதில் நீங்கள் ஒரு 10 வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தடிமனாக வரும், ஒரு 100 வச்சிங்கன்னா ஃபுல் தடிமனாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இதோட அகலம் வந்துட்டு பார்டரோட தடிமன் வந்து அதிகமாகும். அதுக்கு தான் வந்து டேபிள் பார்டர். அடுத்தது டிஆர் வந்து டேபிள் ரோ. டேபிள் ரோனா வேறு எதுவும் கிடையாது, இதுதான் அந்த டேபிள் ரோ. இந்த ரோ இருக்குல்ல, இதுதான் வந்து டேபிளோட ரோ. அந்த டேபிள் ரோவில் ஹெடர் வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி ஃபர்ஸ்ட் லைனில் உங்களுக்கு வந்து இந்த வாக்கில் போகணும். அது வந்து டேபிள் ஹெடர் வந்து என்ன இது நம்ம பண்ண போகிறோமோ அதோட ஹெடர் வந்துட்டு போட போகிறோம். இந்த நடுவில் வந்து நான் இது இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததை ஓப்பன் பண்ணனால தான் இது வந்து அடுத்த பாக்ஸில் போயிருக்கு. இல்லைன்னு சொன்னால் அடுத்த பாக்ஸே வந்துருக்காது, அப்படியே எல்லாம் ஒரே நெட்டு சென்டென்ஸாக வந்து போயிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேபிள் ஹெட்டரை ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே சண்டேன்றதை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது மண்டேன்னு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுவும் அங்கே ஒரு பாக்ஸ்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு இதையும் வந்து அந்த டேபிள் ஹெட்டரை போட்டு ஒரு செல்லுக்குள்ளேயும் அதை வந்து உட்கார வச்சாச்சு. கடைசியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா டேபிள் ரோவை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா 1லேருந்து 7 நாள் தான் நம்மளுடைய வார நாட்கள். அந்த 7 நாள் வார நாட்களையும் நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம், அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் டேபிள் ரோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். டேபிள் ரோ வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். 7 நாள் முடிஞ்சிச்சு. அடுத்த 7 நாளில் முதல் 3 நாட்கள் வந்துட்டு நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். அந்த இடத்துல வந்து எந்த விதமான நம்பருமே போட்டிருக்க மாட்டேன், எம்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏன் அப்படி விட்டுருக்கேன்னா, ஏன்னா ஒரு மாதம் வந்துட்டு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுறது வந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் தேதி புதன்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 3 நாள் வந்துட்டு கேலண்டர் ஒரிஜினல் கேலண்டர்லேயே வந்து காலியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்டியாக போட்டிருக்கேன். டேகை வந்துட்டு எந்த விதமான வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணாமல் வெறும் எம்டியாக போட்டிருக்கேன். டிஆர் டேக் கொடுத்து டேபிள் ரோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து டிடிங்கிறது டேபிள் டேட்டா செல். ஓகேவா, இதுதான் வந்துட்டு டேபிள் டேட்டா செல். இந்த ஒரு செல்லுலேயும் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டாவை வந்து கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அந்த டேபிள் செல்லில் வந்து டேபிள் டேட்டாவில் வந்து பதிவாகும். இப்போ வந்து இந்த டேபிள் டேட்டாவில் வந்து நான் 1ன்னு கொடுத்துருக்கேன்னா அடுத்து 2, 3, 4, 5, 4 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்ம மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது 7, அந்த எம்டியை சேர்த்து கனெக்ட் பண்ணோன்னா 7ஓட இங்கே முடிஞ்சிருச்சு. இதை நான் இந்த இடத்துல வந்து டேபிள் ரோவை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக போயிருந்தேன்னா எனக்கு என்ன இருக்கும்னா இது வந்து இந்த மாதிரி டேபிளாக அடுத்தடுத்து வந்துருக்காது, நீட்டமாக அங்கிட்டே போயிட்டே இருந்திருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை அந்த கரெக்டாக வந்து 7 நாளோட க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் இருந்திருக்கு. இது எண்ணிங்கன்னா எத்தனை நாள் இருக்குதுங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7. இது 7 நாள் வருது. இந்த 7 நாள் வந்துட்டு டேபிளை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே நம்ம ஒரு நிமிஷம் இங்கே ஒரு தப்பு விட்ருக்கேன். இது வந்து டேபிள் டேட்டா செல்லு. இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து டேபிள் ரோவை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7
மொத்தம் இங்கே 7 நாள் வந்துருச்சு. 7 நாள் தாண்டி அங்கே போகக்கூடாது. அதனால நான் மறுபடியும் டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் புது ஒரு ரோவை ஓப்பன் பண்ணுறேன். அந்த ரோவில் என்னென்ன தேதி இருக்கணும்னா 19, 20, 21, 22, 23, 24, 25. 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுவும் 7 நாள். 7 நாள் முடிஞ்சிருச்சு. டேபிள் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது மறுபடியும் டேபிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். டேபிள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டேபிள் முடிஞ்ச ஒரு வாட்டி அடுத்த டேபிள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்? 26 ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 26ங்கிறது இங்கே வரும். நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டதுனால மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துருக்கு. ஃபஸ்ட்லேருந்து நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணுறதுனால ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த வருஷம் வருது. இப்போ நமக்கு தேதி எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம 31 வரைக்கும் போட்டுக்கலாம். 31 வரைக்கும்னா அங்கே ஒரு கட்டம் நம்மளுக்கு காலியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே எதுவுமே போடலைன்னா அது காலியாக தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கட்டம் நம்ம எதுவும் போட தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 கட்டம் இங்கே எதுக்கு போட்டிருக்கோன்னா இப்போ நம்ம போடலைன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நம்ம இங்கே எம்டியாக போட்டோம். ஆனால் இங்கே நம்ம அப்படி போட தேவையில்லை. ஏன்னா அது லாஸ்ட்டு கட்டம். அதில் நம்ம போட்டாலும் போடலைனாலும் அது அந்த மாதிரி தான் இருக்கும். எம்டி டேக்கை நம்ம போடலைனாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுலேயும் 7 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 7 நாளில் 6 நாள் இருக்குது. 6 நாள் இதில் வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி 4 வரைக்கும் இங்கே வந்துருச்சு. 7 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து புது டேபிள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து 11 முடிஞ்சிருது. அடுத்த டேபிள் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து 18 வரைக்கும் அடுத்த வாரம் அதுவும் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த வாரம் 26லேருந்து 30 வரைக்கும் அதுவும் முடிஞ்சிருது. கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள், 7 நாளுக்கு 7 கிழமை, 7 நம்ம கேலண்டரை இப்போ காலம் ரோ அதை அரேஞ்ச் பண்ணிடுவோம்.